ஹலோ நம்பி வெல்கம் பேக் டு Saturday. இந்த வீடியோவில் நம்ம டாப் 5 அனிமேஷன் மூவிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் சொல்ல போகிற 5 படமே தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. ஸோ வழக்கம் போல நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம லிஸ்ட்டில் 5th பிளேஸை பிடிச்சிருக்காது 2019 வெளியான த பில்கிரிம் ப்ராக்ரஸ். இந்த படத்தோட கதை என்னன்னா, ஜான் புனியன் சொல்ற ஒரு ஆத்தர் பார்த்தீங்கன்னா த பில்கிரிம் ப்ராக்ரஸ்னு ஒரு புக் எழுதுறாரு. அந்த புக்கை தழுவி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பற்றி ஒரே லைனில் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம படத்தோட கதாநாயகன் செலஸ்டியல் கிங்டம் சொல்ற ஒரு கிங்டத்தை தேடி போகிற ஒரு அட்வென்ச்சரான ஒரு பயணம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தில் கிறிஸ்டியானிட்டி பற்றி நிறைய பேசியிருப்பாங்க. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 6.9 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ படம் தமிழ் டப்பிங்கில் தான் இருக்குது. இந்த படம் யூடியூப்பில் கூட பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணும்ன்ற செக் பண்ணி பாருங்க. You will go no further. நம்ம லிஸ்ட்ல 4th பிளேஸை பிடிச்சிருக்கிறது 2011 ஒரு காமெடி ஃபேமிலி மூவியான ஆர்தர் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் நெருங்குற சமயத்தில் சாண்டா கிளாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் கிஃப்ட் கொடுத்துட்டாரு. ஆனால் ஒரே ஒரு குழந்தைக்கு மட்டும் கிஃப்ட் கொடுக்காம விட்டுட்டாரு. ஸோ ஒரு டெக்னிக்கல் ஃபால்ட் மூலியமா அந்த குழந்தைக்கு சாண்டா கிளாஸோட பையனான ஆர்தர் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட் எடுத்துன்னு போயிட்டு அந்த குழந்தைக்கு கொடுத்தாரா இல்லையாந்தாங்க இந்த படத்தோட ஆன்லைன் ஸ்டோரி. ஒரு ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படம் தான் இது. அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஒரு படம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்க படம் 1998 ஒரு காமெடி ஃபேமிலி மூவி என்ன பக்ஸ் லைஃப். இந்த படம் ஒரு பிக்சர் மூவி. படத்தோட கதை என்னன்னா, எறும்புகள் எல்லாமே சாப்பாடை பார்த்தீங்கன்னா சேர்த்து வைக்கும். அப்படி அவங்க சேர்த்து வைக்கிற சாப்பாடை கிராஸ் ஓப்பரான வெட்டுக்கிளி இதுங்க வந்து அந்த சாப்பாடை பார்த்தீங்கன்னா திருடின்னு போயிடும். இதை தடுக்கிறதுக்காக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா என்ன பண்றாரு, அவர் சேர்த்து வைக்கிற சாப்பாடை எப்படி காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் இன்னும் நிறைய விஷயங்கள் காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் என்னென்னதான் இந்த படத்தோட மொத்த கதையே. IMDbலேருந்து 7.2 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தோட அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஒரு 3D அனிமேஷன் கொண்டு வந்து பிக்சார் தான் 1996 அப்போ டாய் ஸ்டோரி படத்து மூலியமா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க எடுத்த படம் தான் பக்ஸ் லைஃப். கண்டிப்பாக அனிமேஷன்றது நல்லாவே இருக்கும் அப்பவே. ஸோ பார்க்காதவங்க யாராச்சும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லிஸ்ட்ல 2nd பிளேஸை பிடிச்சிருக்கிறது 2016 ஒரு ஃபேமிலி மியூசிக்கல் மூவியான பேலரினா. இந்த படத்தோட கதை என்னன்னா, படத்தோட கதாநாயகியான ஃபெலிசி இவளுக்கு டான்ஸ் மேல ரொம்பவே ஆர்வம் இருக்கு. அவளோட ஃப்ரெண்டான விக்டர் இவங்க 2 பேருமே ஆர்ஃபனேஜ்ல தான் தங்கியிருக்காங்க. ஸோ ஃபெலிசி அவளோட ஆசை நிறைவேற்றிருக்காங்க. ஆர்ஃபனேஜ்ல இருந்து இவனும் அவள் ஃப்ரெண்டான விக்டரும் பார்த்தீங்கன்னா தப்பிச்சு போறாங்க. அங்கிருந்து தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் பாரிஸுக்கு போயிட்டு அங்க இருக்க ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல ஃபெலிசி பார்த்தீங்கன்னா கலந்துக்கிறா. அந்த டான்ஸ் ஸ்கூல்ல நடக்கிற ஒரு ஆடிஷன்ல நம்ம ஃபெலிசி செலக்ட் ஆனாலாம் இல்லையா அப்படின்றதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பத்தின ரிவ்யூ கூட நம்ம சேனல் தனியாக ஒன்று போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக கொண்டு போயிருப்பாங்க. நிறைய ஹியூமர் பத்தினா நல்லாவே இருக்கும். ஸோ பார்க்காதவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஃபைனலாக நம்பர் 1 பிளேஸ்ல 2021 ஒரு காமெடி ஃபேமிலி மூவியான பாஸ் பேபி ஃபேமிலி பிசினஸ். இந்த படம் 2017 ரிலீஸ் ஆன பாஸ் பேபி படத்தோட சீக்குவலான ஒரு மூவி தான். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, டிம் அண்ட் டெட் இவங்க 2 பேருமே பெரியவங்களா வளர்ந்துடுறாங்க. இப்போ டிம்முக்கு 2 குழந்தைகள் இருக்கு. அதுல 2வது குழந்தையான டீனா இவ வந்து பேபி காப்ல வேலை செய்யற ஒரு சீக்ரெட் ஏஜென்ட். இந்த விஷயம் டிம்முக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் டெட்டை பத்தினா கூப்பிடுறான். இப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு மிஷின்ல பார்த்தீங்கன்னா வேலை செய்யணும். அதனால மறுபடியும் இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா குழந்தையா மாறி அந்த மிஷினை எப்படி இவங்க சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறாங்க அப்படின்றதாங்க இந்த படத்தோட மொத்த கதையே. IMDbலேருந்து இந்த படத்துக்கு 5.9 out of 10 கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட்டிங் படி கம்மியா இருந்தாலும் படம் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ பாஸ் பேபி 1 படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க இந்த படத்தையும் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த படம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் கூட பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்து எமோஷனல் மூவினே சொல்லலாம். இந்த படத்தில் ஹான்ஸ் சிம்மர் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வர 2 பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். டிஸ்னி படங்களை பாட்டை விட இந்த படத்தில் வர பாட்டு எல்லாமே கதைக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஹான்ஸ் சிம்மர் சூப்பராக மியூசிக் போட்டிருப்பாரு. ஸோ உங்களுக்கு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் கலந்து ஒரு ஃபேமிலி மூவி வேணும்னா தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்க. த பாஸ் பேபி ஃபேமிலி பிசினஸ். கலக்கிட்டோம்ல. ஆமால கலக்கிட்டோம். நானும் பிரஷியஸும் செஞ்சதா சொன்னேன். ஐயோ கன்றாவி. ஸோ ஓகே, நம்ம இன்னைக்கு நான் சொன்ன 5 படங்களை நீங்கள் எந்த படம் பார்த்துருக்கீங்க, பார்க்க போறேன்றதை மறக்காம கீழே கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, பிடிக்கிற ஸ்லீப் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இதே போல இன்னொரு சந்திக்கிறேன். நான்